நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோழிக்கூடு வாழை இந்த இருக்க. இது வந்து கோழிக்கூடு வாழை. இந்த கோழிக்கூடுனா தொழுவம்னு சொல்லுவோம். தொழுவம் கோழிக்கூடானா வேறு தான். இது வந்து கோழிக்கூடுமோ. இந்த வாழைக்கு வந்து கம்பு கொடுக்க தேவையில்லை. அதனால் அந்த வாழையிலேருந்து எவ்வளோ பெரிய குருத்து வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த குருத்தில் கறி வச்சு சாப்பிடுவாங்க. இது வாழை வயலில் வெட்டி விட்டுருக்கூட நெல் வயல் இங்கே நான் வெட்டி காட்ட பாருங்க. இது நம்ம எதை மட்டும் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா இருக்கா, அதில் வந்து புறாமே நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ பனை மரத்துலேயுமே தென்னை மரம் குருத்து நிறையா குருத்துலாம் நிறைய பேர் ரோட்டு சைடில் விற்றுருப்பாங்க, பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழை குருத்து கிடையாது. இது வந்து வாழை பூவில் உள்ள குருத்து. இந்த குருத்து வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அது பக்கத்தில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் கல்லம்லாம் எடுக்கணும்பாங்க. கல்லம்னா அது சொல்கிறேன், ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கல்லன் அதெல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம கறி வைக்க முடியும். ஏன்னா கல்லன் அப்படிங்கிறது வந்து நம்ம நறுக்க முடியாது, கத்தியில் வெட்டும்படாது, அவ்வளோ இதாக இருக்கும். அந்த பூவில் தான் அந்த கல்லன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதில் வந்து கரெக்டாக சென்டரில் உள்ள மட்டும் இருக்கா, இதில் தான் சென்டரில் இருக்கும் குருத்து. இந்த ஒரு குருத்து மட்டும் தான் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிடலாம், அதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும். இது வந்து பச்சையாகவே சாப்பிடலாம் இருக்கா. நல்லா குருத்து எடுத்தாச்சு. இதுதான் சென்டர் குருத்து. நல்லா சமைச்சோம்னா கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்குது. இந்த மற்ற இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் நான் பெருசாக அர்த்தமெல்லாம் அதில் புறமே வெட்டி நாராக இருக்கும். நறுக்கா நார், இந்த நார் இருக்கும். ஆனால் நம்ம அந்த வாயில் போட்டு சாவிக்கல வந்து நார் இருக்காது. ஏன்னா அது வந்து சின்ன குருத்து. இது வந்து சும்மாவே சாப்பிடலாம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, இது எல்லாமே சமைச்சு சாப்பிடலாம். இந்த ஓடை தவிர்த்துட்டு இந்த ஓடை வந்து குருத்து நல்லா ஒரு குருத்து ஓட இருந்துச்சுன்னா சமைச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் இதெல்லாம் முத்திட்டு பற்றியில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் வேவாது, வெந்தாலுமே இது சவுங்கும். அதுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பார்க்கலாம் கைஸ்.